விஜய்லாம் ஒரு ஆளா? கூட்டெல்லாம் ஓட்டா மாறாதுப்பா. எங்க அண்ணன் கமலஹாசனுக்கே மாறல, இவருக்கு மாறிடுமா இப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே அவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, இதுல என்னதான் இருக்குன்ட்டு நான் சும்மா ஒரு ரிசர்ச் பண்ணேன், மக்கள்கிட்டையும் கேட்டேன். அதுக்கான ரிசர்ச் இப்போ பார்த்துடலாமா? விஜய்க்கு வருவோமா? விஜய் பார்த்தீங்கன்னா தன்னோட கெரியரின் உச்சம், அதாவது கிட்டத்தட்ட 250 கோடி சம்பளத்தை தூக்கி போட்டுட்டே வந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா சினிமாலே இருந்திருக்கலாம். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவர் அடிச்சு கவனமே இல்லை சினிமால. அது ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. அந்த அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் மன்றத்தை மக்கள் ஏக்கமா மாத்திருக்கா. அந்த மக்கள் ஏற்றத்தை இப்போ அவரு டிவிக்கேவா மாத்திட்டாரு, ஒரு கட்சியாவே அதை மாத்திட்டாரு. ஆனால் அந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க மட்டும் இல்லை, வெளியூர்ல பல இடங்கள்ல அது பயங்கரமா பரவி இருக்கு. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பிள்ளையா, அந்த மாதிரி அவரை பார்க்கும் போது நீங்க அவரை ஈஸியா தோக்கடிச்ச ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய பிளஸ்ஸா அவருக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்று மெயினா, எந்த வீட்டில் ஒரு குழந்தை லெவல் வரைக்கும் ஒருத்தர் போய் மனசு இருக்கிறாரோ அவருக்கு செம்ம சான்ஸ் இருக்கு உண்மையில ஜெயிக்கிறதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் இப்போ நீங்க என்ன கேட்கலாம், ஏப்பா நீ 10 பேர் வீடியோ பார்த்து அதெல்லாம் பார்த்துட்டு பேசுற, நீ கிரவுண்ட் லெவல்ல பார்த்தியான்னா இப்போ வர்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வங்க. சரி, என்னதான்டா உண்மையிலே என்ன எப்படி இருக்கு காலம். ஏன்னா 2021 நமக்கு தெரிஞ்சிருச்சு யார் ஜெயிக்க போறான்ட்டு. பட் இங்கே இன்னும் யார் ஜெயிப்பான்னா நமக்கு சொல்லவே முடியல. ஸோ நான் ஒரு கிரவுண்ட் லெவலில் எல்லா ஊருக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், இந்த சைடு எல்லாமே சும்மா போனேங்க. சும்மா போயிட்டு எல்லாத்தையும் கேமரா முன்னாடி அப்படிலாம் நான் எதுவும் கேட்கலங்க. சும்மா உங்ககிட்ட பேசுவோம்ல, ஜென்ரலாக பேசும்போது நீங்க என்ன மாற்ற விரும்புறீங்களா, யார் வருவா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது எனக்கு கிடைச்ச பதில் எல்லாமே ஷாக்காகவே இருந்ததுங்க. நிறைய பேர் கேமரா முன்னாடி உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மையிலே நிறைய பேர் மாற்றத்தை விரும்புறவங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா 50 வயசு மேல இருக்கவங்க கூட இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொன்று மெயின் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்ச எல்லா நடிகர்களும் ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன், அப்போ இல்லை ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட உறுப்பினர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு 30 லட்சம் வரைக்கும் தாமே இருந்தது. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் உறுப்பினரே இருக்காங்க. அதுவே ஓட்டா மாறினா அது என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு பவரா இருக்காரு. பட் இப்போ கூட்ட ஓட்டா மாறானா கண்டிப்பா மாற வாய்ப்புகள் இருக்கு. மாறும் தான் சொல்றேன் நான். மோஸ்டா நிறைய பேர் சொல்றாங்கன்னா அது சும்மா அவங்களே ஏமாத்திக்க சொல்றாங்கன்னு தான் என்னோட கருத்துங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே மாற்றம் வருமா இல்லைன்றது அது மக்கள் கையில தான் இருக்கு. பட் ஒன்று மட்டும் சொல்லிப்பாங்களேன், நம்ம மாறினா கண்டிப்பா மாற்றம் வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.